நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா வாரத்திலே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள், ஜுமா நாள். அந்த நாளோட ஆன்மீக புதையல்களை ஒன்னொன்னா தோண்டி எடுக்க போறோம். இந்த நாளோட அருளை நாம எப்படி முழுசா அடையலாம், வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். மற்ற நாட்களுக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஏன் வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் இவ்வளவு சிறப்பு? இந்த கேள்விக்கான பதில் தான் ஜுமாவோட மொத்த மகத்துவத்தையும் நமக்கு புரிய வைக்கும். அதுக்கான பதில் இங்க தான் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, நாட்கள்லே சிறந்தது ஜுமா நாள் தான், அதனால அன்னைக்கே என் மேல அதிகமா ஸலவாத் சொல்லுங்கன்னு. பாத்தீங்களா, இந்த ஒரு விஷயம் தான் ஜுமாவோட அஸ்திவாரமே. அவங்க மேல ஸலவாத் சொல்றது, அதாவது அவங்கள புகழ்றது இந்த நாளோட முக்கியமான ஒரு அமல். இது வெறும் வார்த்தைங்கள்ல, நம்மளோட அன்பையும் மரியாதையும் வெளிக்காட்டுற ஒரு வழி. சரி, இந்த முக்கியத்துவத்தை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஜும்மா நாளை எப்படி அருள் நிறைஞ்ச நாளா, ஒரு ஒளிமயமான நாளா மாத்துறதுன்னு பார்க்கலாம். முதல்ல புகழ் மற்றும் ஒளியின் செயல்கள். ஸலவாத்துகள்லயே ரொம்ப உயர்ந்தது, சிறந்ததுன்னு எதை சொல்லுவாங்கன்னா அது ஸலவாத்தே இப்ராஹிம் தான். இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒண்ணு. நாம தினமும் தொழுகையில ஓதுற அதே ஸலவாத் தான் இது. ஆனா அதோட சிறப்பு, அதுக்கு கிடைக்கிற நன்மை சும்மா சொல்லக்கூடாது, அளவே இல்லை. இதோ அந்த முழுமையான ஸலவாத் இங்க இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சா ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கோங்க. ஒருவேளை தெரியலன்னா இது கத்துக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இதுல அவ்வளோ நன்மை இருக்கு. நம்ம நபி மேல நாம வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்த இது ஒரு ரொம்ப அழகான வழி இல்லையா? ஒருவேளை அந்த முழு ஸலவாத்தையும் ஓத உங்களுக்கு நேரம் கிடைக்கலையா, இல்ல மனப்பாடம் பண்ண முடியலையா? பரவாயில்ல, கவலையே படாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸலவாத்துகள் கூட ரொம்ப சக்தி வாய்ந்ததுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்றது எவ்வளவு சுலபம் பாருங்க. நீங்க வேலை செய்யும் போது, டிராவல் பண்ணும்போது, எப்ப வேணாலும் இதை சொல்லிட்டே இருக்கலாம். அடிக்கடி ஸலவாத் சொல்லணுங்கிற கட்டளையையும் நாம இதனால நிறைவேற்றிடலாம். அடுத்தது, ஜுமா அன்னைக்கு நாம செய்ய வேண்டிய இன்னொரு ரொம்ப முக்கியமான சுன்னா, அதாவது நபி வழி என்னன்னா சூரா அல் கஹஃப் ஓதுறது. இது குர்ஆன்ல இருக்கிற 18வது அத்தியாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் ஜுமா அன்னைக்கு இந்த சூறாவை ஓதுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நூர் கிடைக்கும். நூறுனா என்ன? ஒரு தெய்வீக ஒளி. இந்த ஒளி அடுத்த ஜுமா வர்ற வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும். இதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு வாரம் முழுக்க நம்மளை வழிநடத்துற ஒரு டார்ச் லைட் மாதிரி, வரப்போற கஷ்டங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்து சரியான பாதையில கூட்டிட்டு போகும். சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஜும்மா நாளுங்கிறது புகழ்ச்சிக்கு மட்டும் இல்ல, இது நம்ம தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேட்கறதுக்கும், நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கும் ஒரு மிகச்சிறந்த நேரம். பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு, அதாவது இஸ்திஃபார் செய்யறதுக்கு நிறைய துவாக்கள் இருக்கு. ஆனா அது எல்லாத்துக்கும் தலைவர் மாதிரி ஒன்று இருக்கு. அதுதான் சையதுல் இஸ்திஃபார். சையதுனா தலைவர்னு அர்த்தம், அதாவது பாவ மன்னிப்பு துவாக்களின் தலைவர். இதுதான் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கான தி பெஸ்ட் வழி. இதோ அந்த சக்தி வாய்ந்த துவா. இதோட ஒவ்வொரு வரியும் எவ்வளவு ஆழமானதுன்னு பாருங்க. நாம அல்லாவுக்கு எவ்வளவு கட்டுப்பட்டவங்க, நம்மளை படைச்சவன் அவன் மட்டும்தான் முழுசா சரணடைகிறத இது காட்டுது. கொஞ்ச நேரம் எடுத்து இதோட அர்த்தத்தை யோசிச்சு பாருங்க. இந்த துஆவுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? யாராவது முழு நம்பிக்கையோட காலையில இதை ஓதிட்டு அன்னைக்கே இறந்துட்டா அவங்க சொர்க்கவாசின்னு சொல்லியிருக்காங்க. அடையப்பா, யோசிச்சு பாருங்க, இதோட ஒரு பெரிய கேரண்டி நமக்கு என்ன வேணும்? ஜும்மா நாளோட இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இது ஒரு பெரிய ரகசியம்னே சொல்லலாம். அந்த நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. அந்த நேரத்துல நம்மளோட துஆக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிடைக்கும். ஆமா, அது ஒரு கோல்டன் ஹார், ஒரு பொன்னான மணித்துளி. அந்த நேரத்துல நாம முழு மனசோட முழு ஈடுபாட்டோட என்ன கேட்டாலும் சரி, அந்த துஆ கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும்னு நபிமொழி நமக்கு உறுதியளிக்குது, நிராகரிக்கப்படவே படாது. அப்போ அந்த கோல்டன் அவர் எப்போ வரும்? இதுல அறிஞர்களுக்கு மத்தியில சின்ன சின்ன கருத்துப்பாடுகள் இருந்தாலும் பெரும்பாலானோர் சொல்றது என்னன்னா, அது அசர் தொழுகை ஆரம்பிச்சதுல இருந்து மக்ரிப் தொழுகைக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற நேரம் தான். குறிப்பா சூரிய மறையறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கடைசி சில நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அந்த நேரத்துல என்ன துஆ கேட்கறது? உங்களுக்கு என்ன தேவையோ, மனசுல என்ன இருக்கோ அது எல்லாம் உங்க சொந்த மொழியிலேயே கேளுங்க. அல்லாஹ்வுக்கு எல்லாம் புரியும். ஒரு உதாரணத்துக்கு இந்த துஆவை ஓதலாம். ரப்பனா ஆத்தினா. இது ஒரு அருமையான துஆ. இந்த உலக வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை ரெண்டுலையுமே நமக்கு நல்லது கிடைக்கணும்னு கேட்கிற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி. சரி, இவ்ளோ அருளும் சிறப்பும் இருக்கிற இந்த ஜுமா நாளுக்காக நாம எப்படி தயாராகணும், நம்மள உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் எப்படி தயார்படுத்திக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஜுமாவோட சுன்னாக்கள், அதாவது நபி வழிகள். இந்த நபி வழிகள் எல்லாமே ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான், ஆனா ரொம்ப அர்த்தமுள்ளவை. பாருங்க, குளிக்கிறது, நல்ல வாசன திரவியம் பூசிக்கிறது, ஆண்கள்
வெளியில இருந்து தயார்படுத்துது. அதே மாதிரி பள்ளிவாசலுக்கு கொஞ்சம் சீக்கிரமா போய் இமாம் பேசுற குத்பா உரைய முழு கவனத்தோட கேட்கறது, இது நம்மள உள்ள இருந்து மனரீதியா தயார்படுத்துது. இந்த ஒவ்வொரு செயலும் யா அல்லாஹ் உன்னோட அருளை பெற நான் எவ்வளோ ஆவலா இருக்கேன் பாருன்னு நாம காட்டுற மாதிரி. இப்போ ஜும்மாவோட நிறைய சிறப்புகளை நாம பார்த்துட்டோம். சலவாத் சொல்றதா இருக்கட்டும், சூரா காஃப் ஓதுறதா இருக்கட்டும், இல்ல அந்த கோல்டன் ஹவர்ல துவா கேட்கறதா இருக்கட்டும், இந்த வாரம் வர்ற ஜும்மாவுல நீங்க இதுல எதை விடாம செய்ய போறீங்க, எந்த அருளை அடையணும்னு குறிக்கோள் வைக்க போறீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு ஒரு முடிவெடுங்க.